வணக்கம். எக்ஸாமினர், சீனியர் அண்ட் ஜூனியர் பிலிப், ஜெராக்ஸ் ஆப்பரேட்டர் போன்ற ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலிஸ் தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல இந்த வரிகள் கொண்ட இலக்கிய நூல் எதுனா கலிங்கத்து பரணி. ஆ இ உ என்பன டேஸ் ஆகும் சுட்டெழுத்துக்கள். திருவிளையாடல் புராணம் எழுதியவர் யார்? பரஞ்சோதி முனிவர். உடன்பட்டு கூறும் விடை என்பது நேர்விடை. இப்போ இந்த கொஸ்டினை பார்க்கும்போது என்னன்னா, கொஞ்சம் இலக்கணத்துக்கு ரொம்ப நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுங்க. ஓகேவா? ஸோ நமக்கு தமிழுக்கு 50 மதிப்பெண் கேட்குறாங்க. அதில் இலக்கணத்துக்கு நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதில் வினாக்களை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் தான் ஆன்சர். கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும் என கூறியவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார். நகு என்ற சொல்லின் நக்கான் என்ற வடிவம் குறிக்கும் காலம் வந்து பார்த்தீங்கன்னா இறந்த காலம். ஓகேங்களா? ஸோ நகு என்ற சொல்லின் நக்கான், அது கான் அதுதான் முடிச்சுட்டான் இந்த டான் அந்த மாதிரி நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ். சரிங்களா? அது வந்து இறந்த காலம் தான். சிலப்பதிகாரத்தில் மாதவி நடனமாடிய ஆடல்கள் எத்தனை வகைப்படும்? 11. சிலப்பதிகாரத்தில் மாதவி நடனமாடிய ஆடல்கள் எத்தனை வகைப்படும்? 11. அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபட்ட காரணமாக வந்து வேற்றுமை உருபு. சரிங்களா? அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்தி காரணமாக அமைவது வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை உருபு. முதுவேநீர் காலத்திற்கான மாதங்கள் எவை? ஆனி, ஆடி. முதுவேநீர் காலத்திற்கான மாதங்கள் ஆனி, ஆடி. போர் முனையில் 1000 யானைகளை கொண்ட வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி. ஏறு தழுவுதல் இடம்பெறும் சங்க நூல் எதுனா கலித்தொகை. நீர் இன்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு. சரிங்களா? ஸோ எல்லாரும் வந்து திருக்குறளும் யோசிக்கலாம். புறநானூறு. ஓகேவா? தம்பிரான் தோழர் யார்? சுந்தரர். தம்பிரான் தோழர் யார்? சுந்தரர். வேறுபட்டதை சுட்டி காட்டுக. மூடு பனி, கடி நாய், ஊறுகாய். சரிங்களா? ஸோ மூடுகின்ற பனி, சரிங்களா, கடிக்கின்ற நாய், ஊறுகின்ற காய். இப்போ நீளவானதான் சரியானது. ஓகேவா? உயிர் எழுத்துக்கள் 12 எதை இடமாக கொண்டு பிறக்கின்றன? ஸோ உயிர் எழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. கலை அரசி மாலை தொடுத்தாள் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று. 4ஆம் வேற்றுமைக்குரிய உருபு எதுனா கு. 4ஆம் வேற்றுமைக்குரிய உருபு எதுனா கு. தனித்து இயங்காத சொல் எதுனா அது இடைச்சொல் தான். ஸோ இடைச்சொல்லால நம்ம தனித்து இயங்க முடியாது, எல்லாருக்கும் தெரியும். வெண்பா எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். செம்மல் என்ற சொல் பூவின் எந்த நிலையை குறிக்கும்? வாடில நிலை. செம்மல் என்ற சொல் பூவின் எந்த நிலையை குறிக்கும்? வாடின நிலை. அது பொறுத்துக. சரியான விடைய ராவண காவியம், அது புலவர் குழந்தை. மாதவி காவியம், சரிங்களா, மாதவி காவியம் தமிழ் ஒலி. பெண்ணின் பெருமை திருவிகா. பாவிய கொத்து பெருஞ்சித்திரனார். ஓகேவா? ராவண காவியம் புலவர் குழந்தை, மாதவி காவியம் தமிழ் ஒலி, பெண்ணின் பெருமை வந்து பார்த்தீங்கன்னா திருவிக்கா, பாவிய கொத்து பெருஞ்சித்திரனாரா. ஃபோல்டர் தமிழ் சொல் வந்து பார்த்தீங்கன்னா உரை. சரிங்களா? ஃபோல்டர்னா ஒரு பெட்டி மாதிரி இருக்கும், சிஸ்டத்தில் பார்த்துருப்பீங்க. அது அதுக்குள்ளே நம்ம ஃபைல்ஸை போட்டுப்போம், அது வந்து உரை. ஓகேங்களா? மா என்னும் சொல்லுக்கு பொருந்தாத பொருள் தருகன்னா மான, விலங்கு, திருமகள், பெரிய. அப்போ மாலை வந்து கிடையாது. சரிங்களா? ஓரெழுத்து ஒரு மொழியில் நீங்கள் படிச்சிருக்கலாம். துன்பம் என்னும் பொருளின் வரும் ஓரெழுத்து ஒரு மொழி நோ. சரிங்களா? ஸோ துன்பம் வந்து பார்த்தீங்க என்னும் பொருள், துன்பம் என்னும் சொல்லிலும் துன்பம் என்னும் பொருளில் வரும் ஓரெழுத்து ஒரு மொழி நோ. ஸோ நம்ம ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தனியாக ஒரு கிளாஸஸ் பார்த்துருக்கோங்க. அதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள். டேஸ் செய்ய வேண்டுகிறேன் கோடிட்ட இடத்துக்கு பொருந்தும் சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஆவண செய்ய வேண்டுகிறேன். சரிங்களா? ஆவண டி த ஆன்சர். பேர் சொல்லியும் வினைச்சொல்லியும் சார்ந்து வரும் சொல் வந்து இடைச்சொல். பேர் சொல்லியும் வினைச்சொல்லியும் சார்ந்து வரும் சொல் வந்து இடைச்சொல்.
வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியேன் என்று கூட்டுக்குரியவர் வந்து ராமலிங்க அடிகளார். பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிழையற்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா பி அனுப்புனர். சரிங்களா, அதுதான் பிழையற்ற. மற்றெல்லாம் பிழை உள்ளது. சரிங்களா, வந்து கொஸ்டின் நல்லா படிங்க. பிழையற்றதான் கேட்டிருக்காங்க. அப்போ பி அனுப்புனர் தான் சரி. மீடியா வந்து என்பதற்கு பொருத்தமான தமிழ் சொல் வந்து ஊடகம். வளையோசை கலகலவென ஒலித்தது. இலக்கண குறிப்பு இரட்டை கிளவி. ஐம்பால் பிரித்தெழுக 5 கூட்டல் பால். குமுறும் பறவை கூகை. சரிங்களா, குமுறும் பறவை கூகை குமுறும் படிச்சிருப்பீங்க. மரபு பிழையுள்ள தொடரை தேர்வு செய்ய. காகம் கத்தும். சரிங்களா, அதாவது காகம் கரையும். சரிங்களா, அது மரபு பிழையுள்ள தொடரில் வந்து காகம் கரையும். சரிங்களா, கோழி கொக்கரிக்கும், குயில் கூவும், கிளி பேசும், காகம் கரையும். தொடரின் ஈட்டில் இடம்பெறும் நிறுத்தற்குறி வந்து முற்றுப்புள்ளி. தொடரின் ஈட்டில் இடம்பெறும் நிறுத்தற்குறி முற்றுப்புள்ளி. கரெக்டு. பிழையான தொடரை தான் சுட்டி காட்ட சொல்லியிருக்காங்க. அது எந்த மான், எந்த வகை, எந்த நாடு, எந்த பாடம். சரிங்களா, அப்போ பிழையான தொடர் வந்து எந்த பாடம் தான். எழுதுபொருள் எது சரியானது? எழுதுபொருள் தான் சரியானது. ஓகேவா. 12 என்ற எண்ணின் எழுத்து வடிவம் வந்து 12. ஸோ அது எல்லாரும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கொஞ்சம் ஆழமாக படிச்சிருந்தா மட்டும்தான் சரியான ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த அளவு வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்குது. நன்றாக இருக்குது. ஓகேவா. 12 என்ற சொல்லின் எழுத்து வடிவம் வந்து 12. சி. கீழ்கணோட்டு சரியானதை தேர்வு செய்க. 96. மறுபடியும் வாய்ப்பாடு எடுத்து படிக்கணும் போலுக்கு அந்த கொஸ்டின்லாம் பார்க்கும்போது. சரி, இருந்தாலும் தேர்வுக்கு முன்னாடி வந்து வாய்ப்பாடை ஒரு தடவை பார்த்துட்டு போங்க. சரிங்களா, ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து தெரியும், ஆனால் கொஞ்சம் குழப்பி விட்டோம். சரிங்களா, ஸோ அதனால தான் நம்மளுடைய படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறேன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஸ்டடி பண்ணுங்கள். ஏன்னா அப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஸ்டடி பண்ணால் தான் அதற்கு தகுந்தா போல் நம்மளாம் வந்து தயார்படுத்திக்கிறோம். இப்போ வந்து ஒரு எதிரியை எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்தா போல் நம்ம வந்து தயார்படுத்தி சண்டை செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ கொஸ்டின் பேப்பர். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் என்னன்னே தெரியாமல் போய் உட்காந்திங்கன்னா ஸோ ரொம்ப பிளாங்காக புக்கை அட்டை டு அட்டை படித்து பிரோஜனம் கிடையாது. நான் எல்லாத்துக்கும் முதல்ல சொல்கிறது, நீங்கள் படிக்க தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 செட்டு 4 செட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு படிக்க தொடங்கினா எப்படி கேட்பாங்க, எதற்கு வந்து நம்ம அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம வருவோம். ஸோ இது வந்து கோர்ட்டில் உள்ள முந்தைய வினாத்தாங்க. சரிங்களா, இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்ம ஸ்கூல் 1வது 2வதுல படித்த வாய்ப்பாடு தான் இப்போ யூஸ் ஆகுது. சரிங்களா, அப்போ அதுவுமே நம்ம மறந்துருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 32 இல்லை வந்து 96 இது கரெக்டாக நம்ம எழுதி பார்க்கணும். ஸோ இதுவே நம்ம தோணுது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். குடக்கு மேற்கு. தமிழா நீ பேசுவது தமிழா இன்னும் துறையிலும் முதலில் வரும் தமிழா என்பது விழி. சரிங்களா, தமிழா நீ பேசுவது தமிழா இன்னும் தொடரில் முதலில் வரும் தமிழா என்பது விழி. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்பது தமிழ் சொல்லாக்கம் வந்து செவ்விலக்கியம். திரு ஆலவாய் மதுரை. சரிங்க, திரு ஆலவாயன். சரிங்களா, சிவபெருமானை சொல்லுவாங்க. திரு ஆலவாய் என்று குறிப்பிட ஒரு ஊர் வந்து மதுரை. உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாக்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் வந்தது. அதுக்கு தகுந்த போல நம்ம விடையை கொடுத்து இனமொழி விடை. கவிதை எழுத தெரியாது, அதற்கு இனமான இன்னொருத்தர் சொல்றாங்க பார்த்தீங்களா, அது எனக்கு கவிதை எழுத தெரியாது ஆனால் கட்டுரை எழுத தெரியும் அப்படிங்கிறது பதில சொல்ற மாதிரி எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படிங்கிறது இனமொழி விடை. அன்பு அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இன்னும் திருக்குறள் அமைந்துள்ள பொருள்கோள் வந்து நிரல் நிறை. சரிங்களா, பொருள்கோள் வந்து நிரல் நிறை. வேலம் நெடும்படை என்பது யானைப்படை. வேல நெடும்படை என்பது யானைப்படை. வேலவன் குன்றம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி. வேலவன் குன்றம் என்பது திருத்தணி. குடிமக்கள் காப்பிய வந்து சிலப்பதிகாரம். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்பு என்னும் தொடர் தலைநகரம் என்பது சென்னை. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமோ என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. நண்பர்களே, இப்போ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து 50 கொஸ்டின் இருக்குது, 50க்கு எனக்கு 40 ஏற்கனவே தெரியும், இல்லை 30 எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கமாலில் தெரியுங்க. ஸோ கொஞ்சம் வந்து நம்ம காம்படிஷன் இருக்கனால இந்த மாதிரி வந்து உள்வாங்கி நீங்கள் படிக்கணும். சரிங்களா, ஸோ அதற்காக தான் இந்த முந்தைய வினாக்களோட ஒரு அனலிஸ் பார்க்குறோம். சரிங்களா, ஸோ இந்த காணொலி உங்களுக்கு சிறு தளவையினாலும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க. அதே போல் வந்து எக்ஸாமினர், சீனியர் அண்ட் ஜூனியர் ஃபிலிப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போன்ற பணிகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல்
டெஸ்ட் பேஜ், இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 5 செட்டு, அப்புறம் வந்து யூடியூப்ல எடுக்கிற கிளாஸோட பிடிஎஃப் எல்லாமே வந்து ஒரு பேக்கேஜாக ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஏற்கனவே டெஸ்ட் பேஜ் வந்து மொத்தமாக கொடுத்துருக்கேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து ரெகுலராக டெய்லி பேசிஸில் டெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணலான்னு பிளானில் இருக்கும். விருப்பம் உள்ளவங்க வந்து இந்த நம்பருக்கு சாட் பண்ணி நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலோட டெஸ்ட் பேக்கேஜும் வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். காஸ்ட் வந்து வெறும் 500 ரூபீஸ் தான். வேணுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம்.